இன்ப துன்பம் எந்த காலத்திலும் இறைவனை மறக்காத வேட்கையாக இருக்க வேண்டும். சில பேர் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, நிம்மதியான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கும் போது இறைவனை நினைப்பது அல்ல. உண்பதற்கு உணவில்லாத நேரத்திலும் உறங்குவதற்கு இடமில்லாத நேரத்திலுமே எனக்கு துணையாக இறைவன் இருக்கிறான், சிவபெருமான் இருக்கிறார் என்ற நினைவுடன் அவரை வழிபடுவதும், அவரை மனதிலே தாங்கிக் கொண்டு தான் நனைந்தாலும் பரவாயில்லை, என் மனதினுள்ளே இருக்கின்ற இறைவன் நனையக்கூடாதுன்னு அந்த மனதிலே கூடாரம் கட்டி அவரை அமர வைத்து அவருக்கு தினம் தினம் பூசணைகள் செய்து அவரை போற்றி புகழ்ந்து மனதிற்குள்ளே கோவில் கட்டி வைத்திருக்கின்ற அடியார்களுக்கு இறைவனின் காட்சியானது கண்டிப்பாக கிடைக்கும். இறைவனின் கருணையானது கண்டிப்பாக கிடைக்கும். வைக்கின்ற அன்பு யார் மீது வைக்கின்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட தன்மையும் அந்த இடத்திலே மாறுபடுகிறது. அதனினும் மேலானதாக கருதப்படுவது அவன் தாள் வணங்கி அந்த இறைவனின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன், சிவபெருமானின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன். அந்த பொற்பாதம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆனந்தமயமானது அப்படிங்கறத உணர்ந்து அவர் பாதத்திலே சரணடைந்து அவர் நாமத்தையே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அவர் நினைவிலேயே நான் அமர்ந்து விட்டேன் என்னும் பொழுது வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை கிடையாது. அது எப்பவுமே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கூட உண்டு செய்வது இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதிர்மறையான எண்ணம்னா நான் வைத்தது உண்மையா நண்பா பொய்யா நண்பா, உண்மையாகவே இதற்கு பிரதிபலன் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி எந்த எண்ணமும் மனதில் தோன்றவே தோன்றாது. நான் வைத்த அன்பு உண்மையான அன்பு. அவர் என்னை ஆறத் தழுவிக்கொண்டார், என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எப்பொழுதுமே அவர் ஏற்படுத்தி கொடுத்த வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் கையை பிடிச்சு நடக்கிறேன், அவ்வளவுதான். சிவபெருமான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார், நான் தனியாக நடக்கவில்லை, என் கையை பிடித்திருக்கின்றார், மாறாக நானும் அவர் கையை இறுக பற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுதான் உண்மையான தாற்பயம். அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது தான் மிக மிக உயர்ந்த ஒரு இன்பத்தை நல்க வல்லது.